அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு கர்லாக்கட்டை நாள் 9. நம்ம என்ன சுற்று பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கடிகார சுற்றுல கடிகாரம் முன் சுற்றுல வெளி சுற்று உள் சுற்று 2 சுற்று பார்த்துருந்தோம். அதிலே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதே வெளி சுற்றுல கைமாற்றி செய்ய போறோம். சரிங்களா? இது எல்லா சுற்றுமே பொருந்தும். ஊஞ்சல் சுற்றுல பல சுற்றுகள் நம்ம கைமாற்றி செய்வோம். அதே மாதிரி கடிகார சுற்றுலையும் அந்த கைமாற்றி செய்கிறது ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். கடிகார சுற்றுல வெளி சுற்று கைமாற்றி பார்க்க போறோம். சரிங்களா? கர்லாக்கட்டை நிலையில் நிறுத்திக்கிறீங்க. உடம்பை விட்டு கை மாற்றி வெளியே போகணும். இதான் வெளியே சுற்று. எப்படி மாற்றணும் பாருங்க. கரலாட்டையை உள்ளே எடுத்துகிட்டு வந்து நேராக வரும்பொழுது இந்த கையை மாற்றணும். சரிங்களா? நேராக வரும்பொழுது இந்த கையை மாற்றி திரும்பி உடம்பு விட்டு வெளியே எடுத்துகிட்டு இந்த பக்கம் எடுத்தோம். அப்போ வலது கையிலிருந்து எடுத்துகிட்டு வந்து மேலே வரும்போது கையை மாற்றி இந்த பக்கம் எடுத்துகிட்டு எடுத்தோம். சரிங்களா? அப்போ இதுதான் கை மாற்றி முன் கடிகார சுற்றுல வெளி சுற்று. சரிங்களா? இப்போ அந்த முன் கடிகார சுற்று வெளி சுற்று கை மாற்றி நம்ம செய்யும்போது ஒரு நளினமாக நல்லா ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நீண்ட நேரம் அந்த பயிற்சி உங்களால் செஞ்சுட்டே இருக்க முடியும். இடை அதிகமான இருக்கக்கூடிய கரலையில் கூட நீங்கள் இந்த பயிற்சி உங்களால் சுலபமாக செய்ய முடியும். சரிங்களா? இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா, கீழே இப்படி வருது இல்லைங்களா? இந்த கீழே வந்து நீங்கள் மேலே வரும்பொழுது கை மாற்றணும். நம்ம நெஞ்சுக்கு நேராக வரும்பொழுது கை மாற்றி திரும்பி ஒரு அரை வட்டம் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தணும். அதான் கை மாற்றி வெளி சுற்று. இதை நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு இருக்கும். இல்லைன்னா மூச்சு அங்கே எங்கே நிறுத்துறீங்களோ அங்கே நீங்கள் மூச்சு விடுங்க. இந்த மூச்சுங்கிறது சுற்றுகள் நீங்கள் செய்ய உங்களுக்கே தனித்துவமாக ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு மூச்சு வந்து இதாகும். அதை நீங்கள் சரியாக பின்பற்றி அதற்கேற்ற மாதிரி நீங்கள் மூச்சு விட்டு பழகும். ஏன்னா கர்லாக்கட்டில் மூச்சு ரொம்ப முக்கியம். அடுத்து இதில் அதே மாதிரி தான் நம்ம ஆதியில் நின்று நம்ம இந்த பயிற்சி செய்யலாம். எப்படின்னு பாருங்கள். வருது, இங்கே கை மாற்றினதும் இந்த காலை இந்த பக்கம் திருப்பணும். சரிங்களா? அதே மாதிரி இதே சுற்றை நீங்கள் கூடுதலாக நம்ம பல விதங்களில் நம்ம செய்யலாம். சரிங்களா? ஒரு சுற்றை வந்து நம்ம பல விதமாக செய்யலாம். பல கால்டி முறைகளில் செய்யலாம். உக்கி நிலையில் செய்யலாம். இதிலே நம்ம அரைமண்டின்ற நிலையில் செய்யலாம். அரைமண்டிங்கிறது இந்த காலை வந்து இப்படி மடித்து செய்கிறது. சரிங்களா? இது வந்து ஒரு காலம் மட்டும் மண்டிட்டு செய்யலாம். அப்படி அரைமண்டியில் செய்யலாம். இது மாதிரி நீங்கள் ஒரே சுற்றே பல விதங்களில் நம்ம செய்ய முடியும். உங்களுக்கு எது வரைக்கும் வருதோ அதை நீங்கள் பயிற்சி பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தடுத்த வகுப்புகளில் அடுத்த சுற்றுகள் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம். தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.